நம்மளுடைய சொத்துங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு ஒரு தைரியம். அதாவது நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், இது என் சொந்த பூமி, என் சொந்த மண்ணுல இருந்து நான் ஒரு ஒரு பழம் சாப்பிட்டேன், ஒரு சொந்த மண்ணுல இருந்து ஒரு மரம் வச்சிருக்கேன், ஒரு சொந்த மண்ணு என்னுடைய சொந்த மண்ணுல ஒரு வீடு கட்டி ஒரு குடிசை வீடாவது போட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பொண்ணு பார்க்க வந்தாவோ, ஒரு பையன் மாப்பிள்ளை பார்க்க வந்தாவோ எல்லாம் கேட்கறாங்க, சொந்த வீட்டுல இருக்காங்களா, அது மாளிகையா கோடிக்கணக்கானு இல்ல, சொந்த வீட்டுல இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அதுக்காகவும் கண்டிப்பா இன்னைக்கு சமூகம் வந்து சொந்த வீட்டுல இருக்கவங்கள தான் ஒரு மரியாதையை கூட பாக்குறாங்க. அது ஒன்றும் சொந்த வீடுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் அப்படி பயந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பயப்படவே வேணாம். ஏன்னா எஸ்எஸ்எல்எஃப் நிறுவனம் வந்து, எஸ்எஸ்எல்எஃப் இயக்கம் வந்து இல்லாம யாரெல்லாம் நான் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க கிட்ட எல்லாம் ஈஸியா சொத்துக்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க இது ஒரு கொள்கையை எடுத்து பண்ணிக்கிருக்கோம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்கள் கூட வாங்கி பயன்பெறுவாங்க அப்படிங்கிற அளவுல தான் நான் வடிவமைச்சிருக்கேன். 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட், இந்த மாதிரி எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இது பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் இந்த சொத்தை வாங்கி வச்சேன்னா எனக்கு இது லாபம் தருமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையிலேயே லாபம் தரும். நீங்க 5 வருஷம் கழிச்சு லாபம் தருமான்னு யோசிக்கிறீங்க. நான் இப்பவே 87 ஏக்கர் எடுத்து மனைகளா பிரிச்சு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு 2000 மனைகளை பிரிச்சிருக்கிறோம். இப்பவே நான் லாபத்துக்கு தான் வைக்கிறேன், லாபத்துக்கு தான் கொடுக்குறேன். அப்ப 5 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் ஓனரா இருப்பாங்க. அப்ப அந்த இடம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கும். இந்த லாபம் உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா அது லாபம் தரும். ஏன்னா சொத்துல, லேண்ட்ல, மனையில இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் லாபத்தை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. இதை நான் ஏன் ஆணித்தனமா சொல்றேன்னா, நான் அப்படிதான் வளர்ந்து வந்தேன். லேண்ட்ல முதலீடு பண்ணி, லேண்ட்ல